இந்த மூவில நம்ம ஹீரோக்கு ஒரு வித்தியாசமான பவர் இருக்கு. டைமை ஃப்ரீஸ் பண்ற பவர். அதை வச்சு இவர் என்ன பண்ணாருதான் இந்த படத்துல பார்க்க போறோம். இந்த மூவி நேம் கேஷ்பேக். மூவி ஸ்டார்டிங் சீன்லயே காதலி ஹீரோவோட பயங்கரமா சண்டை போடுறாங்க. அங்க இருக்கிற கிளாஸ் எடுத்து மண்டையும் உடைக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த லவ் பிரேக்கப்ல இருந்து வெளியே வர முடியல. நைட்டு படுத்தா தூக்கமும் வரல. இவருக்கு என்ன பண்றது தெரியாம டைவர்ட் பண்ண புக்ஸ் படிக்கிறாரு, இல்ல டிவி பாக்குறாரு. ஒரு நாள் நைட் அவரு ஒரு சூப்பர் மார்க்கெட் போறாரு. அங்க நைட் ஷிஃப்ட் ஜாப் வேகன்ட்னு இருக்கு. அந்த போர்டை பார்த்துட்டு இவர் அங்க போயிட்டு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி ஜாபும் ஜாயின் பண்றாரு. அங்க ஒரு பொண்ணும் பாக்குறாரு. இவருக்கு அவளை ரொம்ப பிடிச்சும் போகுது. ஒரு நாள் பிஸியா எல்லாரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அவரோட மேஜிக்கல் பவரை வச்சு அங்க இருந்த எல்லாரையும் ஃப்ரீஸ் பண்றாரு. நடந்து போய் அங்க இருக்கிற எல்லா அழகான பொண்ணுங்க ட்ரெஸ்ஸையும் கழட்டி விதவிதமா வரைய தொடங்குறாரு. ஹீரோக்கு ஏன் இவ்வளவு இஷ்டம் வரையறதுல, அதுவும் குறிப்பா பொண்ணுங்களை பார்த்தா. சின்ன வயசுல அவங்க அம்மா வேலைக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவை ஒரு பொண்ணு வீட்டுல விட்டு விடுவார். அந்த பொண்ணும் நம்ம ஹீரோ சின்ன பையன் தான் சொல்லி நியூடா அங்கேயும் இங்கேயும் நடந்து போவா. இத பார்த்து ஹீரோக்கு சின்ன வயசுலயே ஆசை வருது. இது மட்டும் இல்ல, சின்ன வயசுல அவரும் அவர் ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு பொண்ணுக்கு பைசா கொடுத்து அவங்களோட பிரைவேட் ஸ்பாட்டை பாக்குறதுதான் இவங்களுக்கு பொழுதுபோக்கு. மூவியோட அடுத்த சீன்ல பாஸ் எல்லாரையும் கூப்பிடுறாங்க. நீங்க எல்லாரும் பார்ட்டியில கலந்துக்கணும் சொல்ல ஹீரோக்கு அந்த சூப்பர் மார்க்கெட்ல பிடிச்ச பொண்ணு சொல்றா, நான் வரேன் நீயும் வரியான்னு. ஹீரோவும் சந்தோஷமா அந்த பார்ட்டியில கலந்துக்கிறாரு. அங்க அவரோட பழைய காதலியும் அப்புறம் சின்ன வயசுல இவரும் அவர் ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு பொண்ணு கூட சேட்டை பண்ணாங்கல, அந்த பொண்ணும் அந்த பார்ட்டியில கலந்துக்கிறான். நம்ம ஹீரோ பழைய காதலியோட பேசிக்கிட்டு இருக்கும் போது இதை இவ பார்த்துட்டு அங்க இருந்து கோச்சிக்கிட்டும் போயிடுறான். இவரும் அவங்கள சமாதானப்படுத்த எவ்வளவு பேசி பாக்குறாரு. அவங்க சமாதானமாகல. அதோட நம்ம ஹீரோக்கு ரெண்டாவது லவ் பிரேக்கப்பும் ஆகுது. மன உளைச்சல் ஆளான நம்ம ஹீரோக்கு இன்னொரு வேலை கிடைக்குது, ஓவியம் வரைய. கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோயினுக்கு போட்டோஷாப் எக்ஸிபிஷன் இன்விடேஷன் வருது. அதை எடுத்து படிச்சு பார்த்துட்டு அவளும் அங்க போறா. அங்க போனா ஒரே ஷாட். திரும்புற பக்கம் எல்லாம் இவளோட போட்டோ. என் மேல இவ்வளவு லவ்வாடா அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேட்டு கிஸ்ஸும் பண்றா. ஹீரோ அவருக்கு இருக்கிற பவரை வச்சு அங்க இருக்கவங்களை ஃப்ரீஸ் பண்றாரு. ஹீரோயின் ஷாக் ஆவரா, என்ன இது எல்லாம் ஃப்ரீஸ் ஆயிட்டாங்க, எப்படி வா வெளியே கூட்டிட்டும் போய் அங்க இருக்க ஸ்னோவெல்லாம் ஃப்ரீஸ் பண்றாரு. ஹீரோயின் ஒரே ஷாக் ஆறாங்க. திரும்பவும் கிஸ்ஸும் பண்றாரு. நீங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ற சக்தி கிடைச்சா என்ன பண்ணுவீங்க? கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.